சொன்னா இன்னைக்கு படம் யாரும் கொண்டு வந்து தேட்டர் வரைக்கும் சேர்த்துக்கு தம் இருக்கணும். அது இருக்குதா யார் பார்ப்போம்? அது 5 அடி பயங்கரமான ஆளா இருக்கிறாண்டால அப்படின்ட்டு. சரி ஆர்டிஸ்ட் லிஸ்ட் சொல்லுன்னா பாபு எல்லாரும் யோகி பாபுலாம் இருக்கும்போது அப்புறம் எதுக்கியா நானே இவ்வளோ இது எடுப்பியா நீ அப்படின்னா, ஏன்னா அதில் டெய்லியில் 100லேருந்து 150 பேர் என்னோட ஒரு சீன் எனக்கும் அந்த அர்ஜுன் தாஸ்க்கு இருக்கிற காம்பினேஷனே, அப்புறம் இந்த அருள்தாஸ், இந்த 3 பேருக்கு 150 பேர் வேணும். இது ஜூனியர் ஆர்டிஸ்ட். இதெல்லாம் பண்ணுவானா இந்த ஆளு? கேட்ட சம்பளத்துக்கும் ஓகேன்ற, கேட்ட அட்வான்ஸும் தூக்கிட்டப்பா வச்சுனா டேபிளில் எடுக்கிறேன் ஆயிடுச்சு. எடுக்கலாமா வேணாமா? சரி எடுத்துட்டு, ஏன்னா பெரிய அட்வான்ஸாக கொடுத்தான் பக்குன்னு நேரம் பண்ண. ஏன்னா நம்மளை விட 4 மடங்கு கொடுப்பான், 10 மடங்கு கொடுப்பான் யோகி பாபுக்கு. அப்போ யோசிச்சு கணக்கு போட கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னாக்க உண்மையிலேயே அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஐயோ ஆச்சரியம் பட்டேன். தைரியம் அதுதான் தில்லு. அந்த டைரக்ஷன் என்னன்னா அவனே எல்லாமே ஒன் மேன் ஷோ அண்ட் நைஸ். அந்த டிஓபி கூட பார்த்தீங்களே, ஃபாக்ஸியா பாக்ஸியா, அந்த ஃபாக்ஸி இங்கே தான் அந்த பேண்ட் ஷர்ட் போட்டு முழுசா வரும். அங்கே வரும்போது பிக்னியில் தான் வரும், எல்லாமே திறந்து கிடக்கும். யாருமா இவன் ரொம்ப ஹாலிவுட்டு டிஓபி மாதிரி வர்றான். பிகாஸ் நம்மளுக்கு அது மாதிரி இருந்தால் ஜாலியாக இருக்கும். சில பேர் வருவானுங்க கத்துவானுங்க, அதெல்லாம் வேலைக்கு வந்தால் இருக்குதே தெரியல. ஒன் ஆஃப் த பாய் மாதிரி சுற்றினே இருக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி அவன் அசிஸ்டன்ஸுங்க டக் டக் டக்குன்னு செட் பண்ணிடுறானுங்க. இந்த துரராஜ்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, என்ன எடுக்கணுமோ அதை மட்டும் எடுத்து அழகா அனுப்பிச்சு விட்டுடுவான். சார் நீ கிளம்பிடலாம். என்ன ஒரு நாள் முன்னாடியே பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டான். தம்பி நல்லா யோசிச்சுக்கோ, வேற எதுனா இருக்கு? எதுவுமே கிடையாது. இல்லைப்பா எனக்கு ஒரு ஃபேமிலி கிம்லி பேக் ட்ராப், ஐயா இந்த படம் கிடையாது. திஸ் இஸ் கான் சிட்டின்னா. தாடி கான் சிட்டின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. இது எடுக்கிறது, இது எழுதுறது, உல்டாவா எழுதி விட்டு. அதே கான் சிட்டினா மோசமான சிட்டி. அது உள்ள என்னதான் நடக்குதுன்றது நீங்க வெளியே போயிட்டாரா? ஏன்னா அவர் சொன்ன மாதிரி வீட்டு வீரன் சொன்ன மாதிரி ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம் தான் அது. ஏன்னா வீட்டுக்கு வேணா மட்டும்தான் தெரியும், அவரால் மட்டும்தான் முடியும். ஒரு தம்மாக இருக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் தம் பிடிக்க முடியும். அதனால் அவர் தைரியமாக சொல்லிட்டு போயிட்டார். ஹரிஷை பற்றி சொன்னேன்னா, இந்த படத்தில் நடந்ததை பற்றி தான் எல்லாமே சொல்லிங்க. ஹரிஷை பற்றி எனக்கு முதல்ல எப்பயோ தெரியும். இப்போ பாதி படமாடா, அவன் அங்கேருந்தே செட்டில் தான் பேச சொல்லுவான் எல்லாரும். அவங்க கூட இருப்பேன். அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணாப்புல. இந்த படத்தில் வந்து எனக்கு கதை சொன்னேன். என்னோடய ஆஃபீஸில் வந்து கதை சொன்னாப்புல. சொல்லும்போது நான் சொன்ன முதல் வார்த்தை ஹரிஷுக்கு வந்து, ஹரிஷ் நீ இந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ டைரக்டர் ஆகணுன்னாங்க. கரெக்டாக டூரிஸ்ட் ஃபேமிலியாக அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாருமே டைரக்டர் ஆகிடுங்கன்னு சொல்லுவேன். அதை சப்போர்ட் பண்ணுவேன். அது வந்து நான் ஹரிஷ் நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி உன்னை வந்து இவ்வளோ பாராட்டுறாங்க எல்லோரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உன்னை நிறைய படங்கள் நீ பெரிய பெரிய படங்கள் பண்ண ஹரிஷ். இது மட்டும் இல்லை, பெரிய ஹீரோங்களுக்கும் நீங்கள் கதை பண்ணு. அங்கே விட்டுறாது, ஓரமாக அப்படி கூப்பிட்டு போ. என்னையா அர்ஜுன் தாஸ்க்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சேன். அர்ஜுன், உங்களோட ஸ்டைல், உங்களோட விஷயம், நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருப்போம் உங்களை பற்றி. நான் அர்ஜுன் தாஸோட தான் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இது நம்ம கடைசி வரலும் போகலாம். திரைக்கு முன்னாடி இருக்கிறது பெருசு இல்லை, திரை தான் நம்மளுக்கு தெய்வம். அதை மதித்து நம்ம போவோம். ரொம்ப சந்தோஷம். வடிவரிசம்மா எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தரவங்க, அவங்க சொன்ன சில விஷயங்கள் உண்மை தான். ஹரிஷ் வந்து சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக தான் பண்ணுவான். டீ சாப்பிடலாமா பண்ணுவாங்க. டீன்னா இப்போ 2 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நிற்பாங்க. ஷார்ட் ரெடி அப்படின்னு கப்பு வச்சு வாங்க போகலாம் அப்படின்னு. அவன் முடிக்கணும், அவனுக்கு பிரச்சனை அவ்வளோ இருக்குது. ஒரு சாண்ட்ரோல்டு நம்ம ஆல்ரெடி இது பண்ணோம், நம்ம லக்கி மேன் பண்ணோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவித்தேன். விஜய், சதா, எல்லாருக்கும், மோகன்,